அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். என்னாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவிசுவாசத்தை கண்டு மோசேயோடு பேசின ஒரு காரியத்தை குறித்து தான் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். இப்பொழுது அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்காக இருக்கிறார்கள். ஆனால் அந்த சமயத்திலே ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு அடையாளங்களையும் எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தார், எப்படி வழி நடத்தினார் என்பதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இப்பொழுது அவர்களுடைய சொந்த பலத்தை சார்ந்து கொண்டு நம்மால் கானான் தேசத்துக்குள் போய் எபூசியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் ஜெயிக்க முடியாது என்கிற மனக்கண்களோடு கூட இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், இவர்கள் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். ஆனால் சில கஷ்டமான சூழல்கள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே சவால்களை நாம் சந்திக்கும் பொழுது ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம், ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் மறந்து விடுகிறோம். தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். யோசித்து பாருங்கள், செங்கடலை இரண்டாய் பிளந்து அதன் நடுவிலே ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து உணவளித்து நடத்தி கொண்டு வந்தார். இவர்கள் கேட்டபொழுது காடைகளை ஆண்டவர் வரவழைத்தார். இப்படியெல்லாம் இவர்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். இதெல்லாமே இவர்களால் நடந்திருக்குமா என்றால் நடந்திருக்காது. ஆண்டவர் இவைகளெல்லாம் செய்து கொண்டு வந்தாரே என்கிற அந்த விசுவாச கண்கள் இவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். சூழல்களை நாம் பார்த்து கொண்டு அவைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் சூழல்களுக்கு மேலாக ஆண்டவர் நிற்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். நம்முடைய வியாதியை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். நாம் சொல்லுகிற எந்த ஒரு காரியங்களை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பதாக அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு அடையாளங்கள் நமக்கு செய்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் அவ்வளவு அழகாக வழிநடத்தி கொண்டு இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ பிரச்சனைகள், மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகள் எத்தனை, நாம் மூழ்கி விடுவதற்கு ஏதுவான பிரச்சனைகள் எத்தனை. இவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க ஆண்டவர் பலன் கொடுத்தாரே, இப்பொழுதும் கொடுப்பார், இனியும் கொடுப்பார். நரைமயிர் வரைக்கும் அவர் நம்மை தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ஆகையினால் இந்த விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து இந்த ஓட்டத்தில் நாம் ஓட நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.